ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்புங்க ஐயா. ஐயா முக்கியமான கோச்சார ரீதியா ஒரு நிகழ்வு நடக்க போகுதுங்கய்யா. அதுவும் ராகுவின் சார மாற்றம். ராகுனாலே மிகப்பெரிய விஷயம் சொல்லலாம். அதுவும் பாருங்க குறிப்பா செவ்வாயின் சாரத்துல போறாரு. ஒரு போர் கிரகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? 18 வருஷம் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இத வந்து நல்லதுன்னு சொல்றதுங்களா? இல்ல எப்படி சொல்றதுங்கய்யா? உலக லெவல்ல இது இப்ப இதுக்கு முன்னால நடந்தப்ப ப்ராப்ளம் தான் வந்திருக்கு. ம், ம். ஃபைனான்ஸ் ரெசிஷன் வந்திருக்கு. அதாவது 18 வருஷத்துக்கு அப்புறம் நோய்கள். ஆமாங்க. ஏன்னா ராகுனுடைய சுழற்சி 18 வருஷம். ம். அந்த இடத்த டச் பண்ணும்போது இப்ப காலச்சக்கரத்துக்கு செவ்வாய் 8ஆம் அதிபதியும் ஆகிறார்ல. ம். அதனால செவ்வாய் ஏற்கனவே போர்க்குணம் கொண்டவர். அதே மாதிரி ரொம்ப ஒரு சண்டை சச்சரவுகள் உள்ள ஒரு நேச்சரை வச்சிருக்காரு. விபத்து, சண்டை சச்சரவு, சீற்றங்கள் இதெல்லாம் வச்சிருக்கிற கிரகம் பூமிகாரகன். அது கும்ப ராசியில 2 பாதம் அவிட்டம் இருக்கு இல்லையா, அது நவம்பர் 25 வரைக்கும் ராகு அதுல பயணிச்சு அதுக்கப்புறம் அதே அவிட்டத்துல மகரத்துக்கு மாறுவார். ஸோ நாம இப்போ இதை மட்டும் பேசலாம். கும்பத்தில் இருக்கிற அந்த 2 பாதத்தில் டிராவல் பண்ணுறது மட்டும் தாராளமாக பேசலாம். நிஜமாவே அது பிரச்சனைக்குரிய சாரம். ஒரு விபரீதம்னு எடுத்துக்கலாங்களா? ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டால், ராகு பிரம்மாண்டமாக ஒரு செயலை பூஸ்டப் பண்ணுவார். அப்போ பூஸ்டப் பண்ணும்போது அவர் அது என்ன கிரகத்தின் சாரத்தில் போகிறாரோ அந்த தன்மையை உள்வாங்கிக்குவார். இப்போ செவ்வாயினுடைய தன்மை என்ன அப்படின்னா, இப்போ ஒரு இராணுவ வீரனோ அல்லது காவல் அதிகாரியோ, தளபதி, போர்ப்படை தளபதி, இதெல்லாம் செவ்வாய் தான். அவங்க இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்க எவ்வளவு அலர்ட்டாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை உண்டு பண்ணால் எப்படி இருக்கும்? அப்போ பாதுகாப்பு, அதுபோக நமக்கு ஃபைனான்ஸு, இது சம்மந்தப்பட்டதில் ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாரு. அதாவது ராகுனாலே புரட்சின்னு அர்த்தம். ஒரு ரெவல்யூஷன், மாற்றுறதுன்னு அர்த்தம். அந்த வகையில் ராகு செவ்வாய் காம்பினேஷன் பொது விஷயத்துக்கு, உலகியல் ஜோதிடத்துக்கு நெகட்டிவ் தான். பாசிட்டிவும் இருக்கு. என்ன பாசிட்டிவ்னா, விஞ்ஞானிகளுக்கு பாசிட்டிவ். இப்போ நீங்கள் கும்பம் காற்று ராசி, ஸ்பேஸில் ரிசர்ச் பண்ணுறாங்க இல்லையா சயின்டிஸ்ட்டு, அவங்களுக்கெல்லாம் பாசிட்டிவ். அது மாதிரி ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங், இந்த மாதிரி நுணுக்கமான அறிவுகள், இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, இப்போ ஏஐ டெக்னாலஜி வந்திருக்கு. இந்த டெக்னாலஜி வைஸ் அது ஒரு புரட்சி பண்ணும். சோசியல் மீடியாவும் அதெல்லாமே நாலேஜ். அது எப்படி ஆகும்? காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடம். அப்போ அந்த 11ஆம் இடம் என்பது என்ன? டோட்டலாக சமூகம். அந்த சமூகம் சார்ந்த, கம்யூனிட்டி சார்ந்த வகையில் அது ஒரு பெரிய பூமிங் பண்ணும். அது பாசிட்டிவ். நெகட்டிவ் என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம ஏற்கனவே ஆயில் ப்ரைஸில் இருக்கோம். செவ்வாய் ஒரு ஆயில் சனி வீடு கும்பம்ங்கிறது அது ஆயில் சம்மந்தப்பட்டது. செவ்வாய் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட கிரகம். அப்புறம் யுத்தத்தில் பயன்படுத்தக்கூடிய கருவிகளாகட்டும், வெடிபொருள்களாகட்டும், எல்லாமே இந்த செவ்வாய் ராகு தான். இது இல்லாமல் ஒரு ஃபயரிங் ஒர்க்கு நடக்காது. ஏன்னா இப்போ ஒரு E85 வேறு வருது, பெட்ரோல். இதெல்லாம் சம்மந்தம். அதுபோக இந்த எல்னினோன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த தட்பவெப்பநிலை மாற்றம், ஹீட் வேவ்ஸ், அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ இது எல்லாமே அந்த 18 இயர்ஸுக்கு அப்புறம் வரும்போது இது ஒரு உலக அளவுக்கு ஒரு பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டாலும், தனி மனித ஜாதத்துக்கு இதே மாதிரி ரெண்டும் இருக்கு. ஒரு சிலருக்கு டெக்னாலஜி ஒர்க்கில் பாசிட்டிவாக இருக்கும், உறவுகளில் நெகட்டிவாக இருக்கும். ஆரோக்கியம் மற்றும் விபத்து இது சார்ந்த வகையில் நெகட்டிவாக இருக்கும். அதை நம்ம விரிவாக பார்க்கலாம். கண்டிப்பாக. ஏன்னா இப்போ குருவின் பார்வை கூட இவங்களுக்கு இல்லை. சுதந்திரமா இருப்பார் ராகு, அவரோட ஓன் பிரம்மாண்டமான விஷயத்துல. நீங்க சொன்ன மாதிரி இப்போ லோக்கல் ரவுடின்னு சொல்லலாம் செவ்வாயை, அவர் இன்டர்நேஷனல் ரவுடின்னு சொல்லலாம். கரெக்ட். அப்படி இருக்கும்போது இந்த பணம் சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே கேதரா ஒவ்வொரு ராசிகளும் மாறிட்டே வரும் இல்லைங்களா? ஆமாம். கெட்டது மட்டுமே நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை. ஆமா, அதாவது இப்ப செவ்வாய் மாதக்கோள் நடந்துகிட்டே இருப்பார். இப்ப ராகு நின்ற இடத்துக்கு செவ்வாய் எங்க இருக்காருங்கிறத வச்சு அந்த 1 இயருமே இப்ப நான் சொல்றதே கிட்டத்தட்ட 4 மாசம் வருது. 127 நாள் வருது. அதாவது கும்பராசியில இருக்கிற வரைக்கும். அதுக்கு மேலேயும் மகரத்துல பயணிக்கிறாரு. ஸோ இது மாதிரி செவ்வாய் மாசத்துக்கு ஒரு நாள் நகரும் போது
ராகுவிலிருந்து எந்த இடத்துக்கு இருக்காரோ அதுக்கு சம்பந்தப்பட்ட டில்ட்டிங்கும் இருக்கும், கண்டிப்பா. நடைமுறை மாற்றங்களும் இருக்கும். ஸோ மொத்தத்தில் வந்து இதை வந்து டீப்பாக ஆய்வுக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப அவதிப்பட வேண்டாம், ரொம்ப வந்து நம்மளை நாமளே பேனிக் ஆக வேண்டாம். பட் அதே நேரத்தில் காஷனாக இருக்கணும், எச்சரிக்கை அவசியம். எப்பவுமே செவ்வாய் நட்சத்திரம்னு ஒரு கிரகம் வந்துச்சுன்னா, அது சனி வந்தாலும் ராகு கேது வந்தாலும் ஈவன் சூரியனே வந்தாலும் அதில் வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்குது. கண்டிப்பா. நேத்து நம்ம பேசும்போது கூட சொல்லியிருந்தீங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். மக்கள்ட்ட நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி தான் கண்டெடுத்தோம். வருகிற ஜூன் 30 ஆரம்பிச்சு 27 நவம்பர் 25 வரைக்கும் 25 வரைக்கும் கிட்டத்தட்ட 127 நாட்கள். அதுக்கப்புறமும் மகர ராசிக்கு மாறி அதே அவிட்ட நட்சத்திரத்தில் பயணிக்கும். இது வந்து நாம கும்பத்தை மட்டும் கணக்கில் எடுத்தோம். சிறப்புங்க, ரொம்ப அருமையா விஷயம் சொன்னீங்க. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கான பலன்களும் நம்ம பார்த்தலாம். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். ஐயா, நீங்க நம்ம பார்க்கக்கூடிய ராசி, உங்களுக்கு மிகவும் பிடித்த ராசி மகர ராசி. ஸோ அந்த மகர ராசிக்கு இந்த ராகுவின் சாரம் மாற்றுறதுனால எந்தவித பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லுங்க. காசு கொடுக்குறவர் ராகு 2ஆம் இடத்துல இது வரைக்கும் சொந்த நட்சத்திரத்தில் இருந்தார். இந்த 127 நாட்கள் வந்து செவ்வாயாக மாறுகிறார். இப்போ மகரத்துக்கு செவ்வாய் பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி, பாதகாதிபதி. பணம் தர்றதுக்கு அவருக்கும் ரைட்ஸ் இருக்கு, செவ்வாய்க்கும் ரைட்ஸ் இருக்கு. பட் என்னன்னா சண்டை போட்டு பணம் வாங்குறதுன்னு எடுத்துக்கலாம், அடிச்சு புடிங்க பணம். ராகுவும் செவ்வாயும் இந்த நேச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அடிதடி, ஒரு மாதிரி வார்த்தைகள் பிரயோகங்கள், கோவப்படுறது, உணர்ச்சி வசப்படுறது, அதாவது முரட்டு சுபாவம் வந்து தலை தூக்கும். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பயிற்சி நடக்குது. கரெக்ட். அதே மாதிரி 2ஆம் இடத்துல நடக்கிறதுனால குடும்பத்துல பிரச்சனை வரும். நிச்சயமா வரும். வாக்குஸ்தானம் இல்லையா, வாக்குஸ்தானத்துல ராகுவாகவே வேலை செய்யும் போது ஒரு மாதிரி போயிட்டு இருந்தாரு. அது வந்து மோனோபொலியை அடக்கி ஆண்டுகிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கலாம். ராகு வந்து அப்படி வச்சுக்கலாம், பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். ஆனால் செவ்வாய் நட்சத்திரத்தில் வரும்போது ராகுக்கும் செவ்வாய்க்கும் ஒரு முரண்பாடு இருக்குது. அதில் என்ன ஆகும்னா செவ்வாய் வந்து சண்டை பிரியன், அதாவது வலுக்கட்டாயமாக ஒரு வாக்குவாதத்தை நடத்தியே தீருவேன் அப்படின்னு இது பண்ணுறது. அது மாதிரி நாக்கில் பாம்புங்கிறது குதர்க்கமாக பேச ஆரம்பிச்சிருவோம். மகர ராசிக்காரங்கெல்லாம் பேச்சிலேயே அந்த குதர்க்கத்தன்மை வெளிப்படும் போது மற்றவங்கள் உறவுகள் வந்து பாதிக்கப்படும். குடும்பத்துல பேசுறது கொஞ்சம். ஆமா, இப்ப கணவன் மனைவி பேசும்போது என்ன ஆகும், செவ்வாய் வந்து மனைவிக்கோ அல்லது வந்து இப்ப 7ஆம் இடத்துக்கு வந்து 2ஆம் இடமா வேலை செய்யும். 8ஆம் இடங்கிறது 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம். அப்ப வந்து ஹர்ட் ஆகும். ஹர்ட் ஆகும்போது சாதாரணமா இவர் நினைச்சு பேசியிருக்கலாம், ஒரு குதர்க்கமா சும்மா பேசலான்னு பேசியிருக்கலாம். ஆனா அது சீரியஸா போயிடும். அதுல கொஞ்சம் கவனம் தேவை. அது போக பண விஷயத்துல கூட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கும். ஏன்னா மகரத்துக்கு ஒரு சைடு குடும்பத்துல ஒரு பிரச்சனை இருந்தாலும் இன்னொரு சைடு நண்பர்கள் ரீதியா கொஞ்சம் நிறைய பாசிட்டிவ் நடக்கும். ஸோ அங்க எப்படிங்க இருக்கு? நண்பர்களா இருந்தா கூட இந்த ராகு செவ்வாயா மாறும்போது என்ன ஆகுதுன்னா அதை பிளேட்டை திருப்பி போடுது. பாதகஸ்தானம் இல்லையா, மகரத்துக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம். அதனால அந்த இது வந்து நல்லதுன்னு நினைச்சுதான் பண்றேன், ஆனா கெட்டதா முடியுதே அப்படின்ற சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த இடத்துல ஒன்று ஏமாற்றம் இல்லைன்னா பொருள் சார்ந்து இருக்குங்களா, அகம் சார்ந்து இருக்குமா? பொருள் சார்ந்து ஏமாற்றம் இருக்கு. 2ஆம் இடம் வந்து பின்வாங்குதுன்னு எடுத்துக்கோங்க. ராகு சொந்த நட்சத்திரத்துல இருக்கிற வரைக்கும் பலம், இப்ப ரிவர்ஸ்ல வருதுன்னா வக்கரமாகுது. பின்வாங்குதுன்னா 2 வந்து காலி பண்ணுதுன்னு அர்த்தம். அப்ப இவங்க என்னன்னா ஒரு கடந்த காலத்துல ஒரு பணம் கொடுத்துருந்தாலும் அது இப்ப கேட்டாலும் பிரச்சனையாயிரும், சண்டை வந்துடும், கடன் சார்ந்த சண்டைகள் வரும். கொடுக்கல் வாங்கல, ஏற்கனவே கொடுத்த கடன் தான், அதை கேட்க போகும்போது பெரிய சண்டையா மாறிடுது. அல்லது இவங்களுக்கு வந்து அந்த அணுகுமுறை பிடிக்காம சண்டை வர்றது. ஒழுங்காதான் நான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டு இருக்கேன், நீ எதுக்கு அனாவசியமா பேசுற, இந்த மாதிரி வார்த்தைகள். அந்த மாதிரி வார்த்தைகள் வரக்கு வாய்ப்பு. ஆமா, மொத்தத்துல ஒரு வாக்குவாதத்தை தவிர்க்கிறதுக்கு பார்க்கணும். இந்த பேச்சு ஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல வரனால இவங்க பேசினாலே பிரச்சனையாகும் அப்படிங்கறது பார்த்து அப்ப அளவா பேசிக்கிட்டு என்ன விஷயம் நடந்துக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை. 2வது அக்ரெசிவ் நேச்சரை அதாவது முரட்டு சுபாவத்தை குறைச்சிக்கணும். முன்கோபத்தினால ஆக போறது என்ன அதை யோசிக்கணும். இப்ப இவங்களுக்கு செவ்வாய் நட்சத்திரம் இவங்க ராசியிலேயே இருக்கு, 1, 5, 9 கான்செப்ட்லயே இருக்கு.
அதே செவ்வாயினுடைய நட்சத்திரம் 2 இருக்கு. இது என்னன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடு. இப்ப இதே மகர ராசியில இருக்கிற செவ்வாய் அவிட்டம் வேற, கும்பராசியில இருக்கிற அவிட்டம் வேற. இப்ப நாம பேசுறது 127 நாளைக்கு கும்பராசியில இருக்கிற அவிட்டமா வேலை செய்ய போறாரு. ஏற்கனவே குடும்பத்துல 1008 பிரச்சனை இருக்குங்க மகரத்துக்கு. இதுல 2ஆம் இடத்துல வேற இந்த சேர்க்கையினால என்னன்னு நடக்க போகுதுன்னு நினைச்சே பார்க்க முடியும். யாருக்கெல்லாம் எல்லாரும் பயப்பட வேண்டியதில்லை. யாருக்கெல்லாம் ராகு திசை புத்தி அந்தரம் சூட்சுமா நடக்குதோ அவங்க மட்டும் கொஞ்சம் ராகுதேசம் சொல்லுவோம், கரெக்டா மிட்லேஜ்ல வந்துடும். வந்துடும். அவங்க மட்டும் கவனமா இருக்கணும். சரிங்க. இப்ப ஆரோக்கியம் ஏதாவது இருக்குங்களா? ஆரோக்கியம் எப்படி இருக்கு? ஆரோக்கியத்துக்கு 2ஆம் இடம்னாலே ஒரு வைத்தியம் கிடைச்சிடும். ம். ரெடி பண்ணிடுவாங்க. மெயினாக இஎன்டி சம்மந்தப்பட்டது. ம். காது மூக்கு தொண்டை பல்லு இதெல்லாம் வந்து பார்த்துக்கணும். அது போக கால்சியம் டெஃபிஷியன்சி இது சம்மந்தப்பட்டது பார்த்துக்கணும். இப்போ ஆரோக்கியம் வந்து நீங்கள் கேட்குற ஸ்தானம் வந்து மிதுன ராசி. அந்த மிதுன ராசிக்கு வந்து 6ஆம் இடத்துக்கு வந்து இது வந்து வலுவை சேர்க்குது. ம். ம். அப்போ 6ஆம் இடத்துக்கு வலு சேர்க்குது அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டை ஏதோ ஒன்று பண்ண சொல்லுதுன்னு அர்த்தம். சின்னதா இருக்கும் போதே இதை பார்க்கணும். ட்ரீட்மெண்ட்டு பண்ணு. பொருளாதாரம் எப்படிங்க? நல்லா இருக்கும். பொருளாதாரத்தில் பிரச்சனை இல்லை. பொருளாதாரம் சார்ந்து அணுகுமுறையில் தான் கொஞ்சம் கவனம் இருக்கும். ம். ம். ஒரே வேலை தாங்க. அதை வந்து சத்தம் போட்டு நடத்தலாம், ஸ்மூத்தாகவும் நடத்தலாம். இந்த சத்தம் போட வேண்டிய சூழ்நிலையை இந்த கிரகங்கள் உருவாக்கும். அதை தெரிஞ்சு நீங்கள் பணிவாக போயிட்டா நல்லது. சுய தொழில் பார்த்துட்டு இருக்கிற மகராசி நேயர்களுக்கு இப்படிங்க நல்லா இருக்கும். வளர்ச்சிகள் அதாவது இப்போ ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸு, ரியல் எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, ம். ஈவன் வந்து போலீஸில் இருக்கவங்க, இராணுவத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே சிறப்பாக. அதே மாதிரி வேலைக்கு போயிட்டு இருக்கணும், பதவி உயர்வு, சம்பள உயர்வு. 2, 6, 10 காம்பினேஷன் அருமையாக வேலை செய்யும். ம். அதில் ஒன்றும் பிரச்சனை. ஏற்கனவே ராகு சொந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போதே அனுபவிச்சிருப்பாங்க. ம். அதில் ப்ளஸ் தான். அது மறுபடியும் 127 நாளைக்கு தொடருது. ஓ, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது. சாதகமாக இருக்கு. குலதெய்வத்தின் அருள் கிடைக்குமா? அனுகிரகம், அருள், பாசம், நேசம் இதுல எல்லாம் வந்து பெருசா முக்கியத்துவம் இல்லை. ம். அது பூராமே மகரத்துக்கு வரணும். வந்த பிறகுதான் நீ அதாவது அகம் சார்ந்த விஷயங்களுக்கு அவ்வளவு சிறப்பு இல்லை. ஏன்னா கடந்த காலத்துல ரொம்ப மனப்போராட்டமா இருக்கு, ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தா மனசாந்தி ஆயிரும் நினைச்சிட்டு இருக்கிறவர்களுக்கு இந்த காலகட்டத்துல போலாமா? கோயிலுக்கு போறதுங்கிறது வந்து உங்க ஜாதகத்துல மகர ராசிக்காரங்களுக்கு 1, 5, 9 செவ்வாய் கிரகம் வந்து வலுவா இருக்கணும். ம். அது இருந்தா தெய்வ அனுகிரகத்தை கண்டிப்பா கொடுத்துரும். இப்ப அதுவே 8, 12 இருந்ததுன்னு வைங்க, அதாவது சிம்மத்திலேயோ தனுசுலேயோ செவ்வாய் இருக்கிறவங்க அது மாதிரியான முயற்சிகளும் வந்து அவங்களுக்கு பயனளிக்காது. ம். அதுக்காக சொல்றது. இந்த கடன் சார்ந்த விஷயத்துக்கு எப்படிங்க இருக்கு? கடன் வந்து இருக்கிறதுனால இவங்களுக்கு பாதிப்பு ஒன்றும் வராது. ம். கடன் 2ஆம் இடம் என்றைக்குமே கடன் பணப்புழக்கத்தை வந்து உண்டு பண்ணி அந்த இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற கெப்பாசிட்டியை வளர்த்துக்கிட்டே தான் இருக்கும். ம். 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 கடனை வந்து உடனே அடைக்கலைன்னாலும் படிப்படியாக அடைக்க உதவி செய்யும். ம். அதில் ஒன்றும் தொந்தரவு. அதே மாதிரி ரொம்ப அதிகமா நேயர்கள் கேட்ட கேள்வி என்னன்னா, அந்த திருமணம் ஆகாதவங்களுக்கு இருக்காங்க, வரன்லாம் இந்த காலத்துல வருமா? இந்த 127 நாள் சிரமந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம 2ஆம் இடத்துல தான் அந்த ராகு வேலை செய்ய போகிறார். ம். இந்த 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் அப்படிங்கும்போது திருமணத்தை உறுதி பண்ணவே விட மாட்டார். உறுதி பண்ணணும்னா 3ஆம் இடம் வேலை செய்யணும். ம். நீங்களும் நானும் சந்தித்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் அப்படின்னா நம்ம ஒரு தொடர்பு பேசணும்ல. அந்த பேச்சுவார்த்தைக்கே 2ஆம் இடம் மறுக்குது. ம். அதனால் அது வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கலாம். அவங்கவுங்களுக்கு வந்து இப்போ ஒரு வேளை ஜாதகத்தில் வந்து சனி புத்தி நடக்கிறவங்க, ம். குரு புத்தி நடக்கிறவங்க அதெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சப்போர்ட். சிறப்பு. அதாவது குரு தசா நடந்தாலும் குரு சனி எல்லாம் வந்து மேரேஜுக்கு சப்போர்ட் பண்ணும். சிறப்பு சிறப்பு. இப்போ 7ல் தானே குரு இருக்காரு. ஆமா, நம்ம நேரடி பார்வையாளர் இருக்காரு. சனி 3ல் இருக்காரு. ம். இதெல்லாம் வந்து ஒற்றைப்படை பாவம் எல்லாம் திருமணத்துக்கு சாதகம். ம். சிறப்புங்க. இரட்டைப்படை பாவம் எல்லாம் திருமணத்தை மறுக்கும். ம். சிம்பிள் ரூல். சிறப்புங்க. அதே மாதிரி மகர ராசிக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னாங்க, அந்த டாக்குமெண்ட்ஸ் எங்க வச்சேன்னு தெரியல, வீட்டு பாத்திரம் வேற அடமானத்தில் இருக்கு, இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் நிவர்த்தி ஆகுமா? கிடைக்காது. நீ வந்து ஒரு 127 நாளைக்கு சிரமம்தான். இன்னும் கொஞ்சம் ஞாபகம் மறதியெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும். ம். 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 நான் இப்போ சொன்னனே அதே தான்.
3ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் 2ஆம் இடம். இல்ல பூர்வீக சொத்தே இருக்கு, நம்ம பேர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணல, இது ஒரு வீட்டுல பிரச்சனை அப்படின்னு. அது வந்து இப்போ ஒரு சிலருக்கு வழக்கு நடந்துகிட்டு இருக்கலாம். ம், அதுல காரசாரமா பஞ்சாயத்து போகும். ம், இல்லையா நீங்க வந்து இந்த 127 நாள் முடியும் போது எல்லாம் ஃபைனல் ஆகி கொண்டு வருவோம். ம். சரி, அப்ப மகர ராசி நேயர்கள் எந்த விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும்? அதாவது அகம் சார்ந்து தான் நீங்க நல்லா வச்சுக்கோங்கங்கிறேன். ம். ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. உறவுகள்கிட்ட பேசும்போது பணிவா பேசுங்க, அன்பா பேசுங்க, முரட்டு சுபாவத்தை கைவிட்டுருங்க. இவ்வளவுதான் அதை கேட்கறது. சிறப்புங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலையில சந்திக்கலாம். நன்றிங்க.